ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் ஞானமாய் சிருஷ்டித்தவரே, எல்லாவற்றிலும் உடைய ஞானமும் உடைய வல்லமையும் விளங்குகிறதே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை காலை வேளையிலே சபையாய் கூடும்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
ஜெபத்தில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாய், ஜெபத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவும் மறவாது என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதிப்பாய். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது இந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த தயவை நினைத்து என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமோனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தமோனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை ஈந்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே, பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டும், உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே,
பூமிக்கும் வானத்துக்கும். இயேசு பயமுள்ளவர் மேலவர் அருள், இயேசு பயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலோ என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானும், தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாள் வரையிலே உன்னத நான் செய்த, என்னாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானும், தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால், எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலும். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாள் வரையிலே உன்னத நான் செய்த, என்னாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னா
என்னாலும் நீ துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலும் நீ துதிப்பார். என்னாலும் நீ துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலும் நீ துதிப்பார். என் ஆத்துமாவே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாயினால் துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்படி அல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாயும் நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்துமாவும் என்னாலும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானும் எந்த வேளையும் அவரோடு தங்கினான். அவர் சொந்தம் பாராட்டி நம்மை தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, என் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு நீ நடத்தித்தார். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உங்களுக்கு தெரிந்த பாடல், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, அது எத்தனை அருமையானது, அது எத்தனை பெரியது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அது எத்தனை அருமையானது, அது எத்தனை பெரியது. அது எத்தனை அருமையானது, அது எத்தனை பெரியது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அது எத்தனை அருமையானது, அது எத்தனை பெரியது. அது எத்தனை அருமையானது, அது எத்தனை பெரியது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது.
கிருபையே தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது சிறகால் மூடி காத்ததும் கிருபையே உயரடைக்கலத்தென்னை வைத்ததும் கிருபையே சிறகால் மூடி காத்ததும் கிருபையே உயரடைக்கலத்தென்னை வைத்ததும் கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபையே நல்லது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது பொழிந்ததும் கிருபையே பாதைக்கு தீபம் சென்றதும் கிருபையே பாதைகள் நெய்யாய் பொழிந்ததும் கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது அது எத்தனை அருமையானது அது எத்தனை பெரியது அது எத்தனை அருமையானது அது எத்தனை பெரியது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே எல்லாரும் சொல்லுவோமா ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது எல்லாருடைய நாவும் இதை சொல்லட்டும் ஹல்லேலூயா கர்த்தாவே ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது கிருபைக்காகவே உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஜீவனை பார்க்கிலும் மேலான உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஐயா எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தாரும் நீர் நல்லவர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் தேவாதி தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள் இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள்
எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். பரலோகத்தின் தேவனை நாம் துதிப்போம். எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் இரட்சகர் தேவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. மீண்டுமாய் ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. மீண்டுமாய் சொல்லுவோம். ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. எஸ் லார்ட். இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் இயேசுவே, துதிக்கு
கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், எல்லாருடைய நாமம் சொல்லட்டும். ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாய் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகர் தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை அசைத்து தேவரை மகிமைப்படுத்துவோம். ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாய் ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே பிதாவே ஆராதிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்.
நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். We look unto you, Lord. Yes, Lord. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை எத்தனை பேர் தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள்? உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோ. இந்த காலை வேளையிலே இரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. இரட்சகர் தேவா உம்மை ஆராதிக்கின்றோ. இரட்சகர் தேவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படியே நாங்கள் பணிந்து குனிந்து உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம்.
ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக நல்லதொரு இடத்தை கம்மகொண்டனிலே சுமார் 32 லட்சம் ரூபாய், எப்படி அது கொடுத்தோம் என்றே தெரியவில்லை, அப்படி ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த கிருபையின் கூட்டத்திற்குள் 21வது நாளுக்குள்ளாக அதை கொடுத்து எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேஜ். நான் கிருபையின் கூட்டத்திற்கு வருவதற்கு 4:15 எங்கள் வீட்டிலிருந்து பஸ் பிடிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் எனக்கு ஒரு ஆக்டிவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். கடந்த நாட்களில் என் மொபைல் தொலைந்து விட்டது. நான் ஜெபித்தேன். அதைவிட ஒரு மொபைல் எனக்கு என் சகோதரன் வாங்கி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சார்ந்த டார்த்தி பீட்டர் அவர்கள், அவருடைய சகோதரன் மிகுந்த சரீர பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அவருடைய பெயர் சாலமோன். எங்கள் அன்பின் தகப்பனே, சபையார் ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு எழுதி கொடுத்த அருமை சகோதரனுடைய சகோதரனுக்கு சாலமோனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய கரம் அந்த மகன் எங்கிருந்தாலும் உம்முடைய வல்லமை அந்த மகன் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த மகனை தொட்டு நீ சுகமாக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதற்கு நாம் நீதிமான்களாய் நடக்க வேண்டும், மன நேர்மையாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேற்று நாம் பார்த்தோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரை விசுவாசிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு யார் நீதிமான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ரோமர் chapter 5 verse 9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. யார் நீதிமான்? ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால தான் நாம் யாராக்கப்பட முடியும்? நீதிமான்களாக்கப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளிலிருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்த பொழுது நீ சாகவே சாவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அங்கேயும் ஒரு இரத்தம், அவருடைய சாவை மீட்பதற்காக ஒரு இரத்தம் அங்கே என்ன செய்யப்பட்டது? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை நீதிமான்களாக்கிக் கொள்வதற்கு சில வேளைகளிலே ஆதாம் ஏவாளை போல நம்முடைய சுயத்தினால் நம்மை மறைத்துக் கொள்கிறோம். அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? இலைகளை தைத்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவனோ, அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே அவர்களை எதினால் மூடினார்? தோல் உடை. நல்லா கவனிங்க. அங்கே ஒருவேளை தோல் வந்திருக்கிறது என்றால், அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அந்த இரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது அவர்களுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா காலத்தில் பாருங்கள், அருமையானவர்களே, அங்கே ஒரு இரத்தம் என்ன செய்யப்பட்டது?
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் பேழையிலிருந்து இறங்கின உடனே அங்கே இரத்தம் என்ன செய்யப்பட்டது? ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು? சிந்தப்பட்டது. ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இரத்தம் சிந்தப்பட்ட உடனே ಆ ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಾಗ கர்த்தர் அவர்கள் மீது தன்னுடைய கிருபையை காண்பிக்கிறார். ಕರ್ತನು ಅವರ ಮೇಲೆ ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. மனஸ்தாபப்படுகிறார். ಅಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತಾನೆ. இனி நான் பூமி இப்படி என்ன செய்கிறதில்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ಭೂಮಿಯನ್ನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಆಬ್ರಹಾಮನು தேவனோடு நடந்த ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆದ எல்லா பரிசுத்தவான்களும் ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಆಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬ್ பலிபீடத்தை கட்டி ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿ இரத்தத்தை என்ன செய்திருக்காங்க? ಅಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? செலுத்தியிருக்காங்க. ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆಯು வெளிப்பட்ட இடங்களிலெல்லாம் பாருங்கள். ತೋರ್ಪಟ್ಟಂತಹ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ನೋಡಿ. இரத்தம் என்ன செய்யப்பட்டது? ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? தேவாலய பிரதிஷ்டை. ದೇವಾಲಯ ಪ್ರತಿಷ್ಠೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அங்கே என்ன செய்யப்பட்டது? ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? பலிபீடத்திலே ಯಜ್ಞವೇದಿಯಲ್ಲಿ இரத்தம் சிந்தப்பட்டது. ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆಯು தேவாலயத்தை என்ன செய்தது? ದೇವಾಲಯವನ್ನು ಏನು ಮಾಡಿತು? நிரப்பினது. ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. அதே போல அப்போஸ்தலருடைய நாட்களிலே ಅದೇ ದಿನಗಳಲ್ಲಿ தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆಯು சபையை என்ன செய்தது? ಸಭೆಯನ್ನು ಏನು ಮಾಡಿತು? நிரப்பினது. ತುಂಬಿಸಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அங்கே ஒரு இரத்தம் சிந்தப்பட்டது. ಅಲ್ಲಿ ಒಂದು ರಕ್ತವು அந்த ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ. இரத்தம் ಆ ರಕ್ತ தேவ ஆட்டுக்குட்டியாகிய ದೇವರ ಯಜ್ಞದ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆಯು நம்மில் இறங்க வேண்டும் என்றால் ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿಯಬೇಕಾದರೆ அந்த இரத்தம் ಆ ರಕ್ತವು நம்மில் என்ன செய்யப்பட ನಮ್ಮಲ್ಲಿ வேண்டும்? ಏನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು? பூசப்பட வேண்டும். ಅದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ಆದ ಕಾರಣವೇ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவின் இரத்தத்தினால் ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕ நீதிமானாக்கப்பட்டீர்கள். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எபிரேயருக்கு நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் 12-13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಇಬ್ರಿಯರು 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 12 ಮತ್ತು 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, வெள்ளாட்டுக்கடா, ಹೋತಗಳ, இளங்காளை ಮತ್ತು ಹೋರಿ ಕರಗಳ இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ நம்முடைய சொந்த இரத்தத்தினால் ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ ஒரே தரம் ಒಂದೇ ಸಲ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ಮಹಾ ಪವಿತ್ರ ಸ್ಥಳದಲ್ಲಿ நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು அது அப்படி எனில் ಅದು ಹೇಗೆಂದರೆ காளை, ಹೋತಗಳ, வெள்ளாட்டுக்கடா, ಹೋರಿಕರಗಳ இவைகளின் இரத்தமும் ಇವರ ರಕ್ತವನ್ನು தீட்டுப்பட்டவர்கள் மேல் ಹೊಲಸಾಗಿರತಕ್ಕಂತ தெளிக்கப்பட்ட ಅದರ கடாரியின் சாம்பலும் ಅಲ್ಲಿ ಕಡಸಿನ ಬೂದಿಯು சரீரத்தில் உண்டான சரீர சுத்தி உண்டாகும்படி ಶರೀರದ ಹೊಲೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ பரிசுத்தப்படுத்துமானால் ಪವಿತ್ರ ಮಾಡುವುದಾದರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. வெள்ளாட்டுக்கடா, ಹೋತ, காளை, ಹೋರಿಗಳ, இவைகளின் இரத்தம், ಇವುಗಳ ರಕ್ತವು, இவைகளுடைய சாம்பல், ಇವುಗಳ ಬೂದಿ சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்குமானால் ಶರೀರದ ಹೊಲೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ಪವಿತ್ರ ಮಾಡುವುದಾದರೆ ஆவியினாலே ನಿತ್ಯ ಆತ್ಮನಿಂದ தம்மை தாமே பழுதற்ற பலியாக ತನ್ನನ್ನು ತಾನೇ தேவனுக்கு ನಿರ್ದೋಷಿಯನ್ನಾಗಿ ஒப்பு கொடுத்த ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡ கிறிஸ்துவினுடைய இரத்தம் ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ಜೀವಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ உங்கள் மனசாட்சியையும் ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ எவ்வளவு நிச்சயம். ಅದು ಎಷ್ಟೊಂದು ನಿಶ್ಚಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ நல்லா ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இயேசுவின் இரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ நம் மீது தெளிக்கப்பட்டதுங்கிறத நம்ம எதனால் அறிந்து கொள்ளலாம்? ನಮ್ಮ ಮೇಲೆ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದನ್ನು ಯಾವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. செத்த கிரியைகள் ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳಿಂದ நம்மை விட்டு என்ன செய்துவிடும்? ಅವು ನಮ್ಮಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಏನಾಗಬೇಕು? அகன்று விடும். ಅಗಲಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சிலர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ಕೆಲವರು ಕ್ರೈಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஊழியம் செய்கிறோம்னு சொல்றாங்க. ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. செத்த கிரியைகள், ಕೆಲವು ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? அந்த இரத்தம் ಆ ರಕ್ತ நம்மேல் என்ன செய்யப்படவில்லை? ನಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ, பூசப்படவில்லை. ಇನ್ನೂ ಹಚ್ಚಲ್ಪಡಲಿಲ್ಲ. இரத்தம் தான் ಆ ರಕ್ತವೇ நம்மை செத்த கிரியைகள் நீங்க ನಮ್ಮನ್ನು ಸತ್ತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನೀಗಿಸಿ நம்ம என்ன செய்கிறது? ಅದು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲಿದೆ? சுத்திகரிக்கிறது, ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெள்ளாட்டுக்கடா,
ಹೋರಿ, காளை ಹೋತ இவைகளின் இரத்தம் அல்ல, ಇವುಗಳ ರಕ್ತ ಅಲ್ಲ, மாசற்ற தேவனுடைய இரத்தம். ನಿರ್ದೋಷಿಯಾದ ದೇವರ ஒன்று கொரிந்தியர் ರಕ್ತ. 1 ಕೊರಿಂಥಿಯರು 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ இதை ಪೌಲನು எழுதுகிறார். ಇದನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தன் சிந்தையிலே, ನನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, இதற்கு நிழலாக ಇದಕ್ಕೆ ನೆರಳಾಗಿ தேவன் பழைய ஏற்பாட்டில் ஒன்றை செய்யும்படி சொல்லுகிறார். ದೇವರು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அது ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன அருமையானவர்களே? ಅದು ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? ஆகையால் நீங்கள் ಆದುದರಿಂದ ನೀವು புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே ಹುಳಿ ಇಲ್ಲದವರೆನಿಸಿಕೊಂಡದ್ದರಿಂದ புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, ನೀವು ಹೊಸ ಕಣಿಕದಂತೆ ಆಗಿ ಇರುವುದಕ್ಕೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருடைய பிள்ளைகள் ಕರ್ತನ ಮಕ್ಕಳು நாம் யாரா இருக்க கூடாது. ನಾವು ಯಾರಾಗಿರಬಾರದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஊழியக்காரர்கள், ಸೇವಕರು, மூப்பர்கள், ಹಿರಿಯರು, விசுவாசிகள், ವಿಶ್ವಾಸಿಗಳು நாம் புளிப்புள்ளவர்களாய் இருக்க கூடாது. ನಾವು ಹುಳಿ ಇರತಕ್ಕಂತವರಾಗಿರಬಾರದು. புதிதாய் பிசைந்த மாவாய். ನಾವು ಹೊಸದಾಗಿ அந்த புளிப்புங்கிறது என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ಆ ಹುಳಿ ಎಂದರೆ ಏನು ಪ್ರಿಯ ದೇವರ ஆதலால் ಮಕ್ಕಳೇ? பழைய புளித்த மாவோட அல்ல, ಹಳೆ ಹುಳಿಯನ್ನು ಅಲ್ಲ, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும். ದುರ್ಗುಣವು ಕೆಡುಕಾಗಿರ್ತಕ್ಕ இந்த ದುಷ್ಟತ್ವವಾಗಿರ್ತಕ್ಕ ಹುಳಿ. புளிப்புங்கிறது என்ன? ಆ ಹುಳಿ ಎಂದರೆ ಏನು? செத்த கிரியைங்கிறது என்ன? ನಿರ್ಜೀವ ಕರ್ಮವೆಂದರೆ ಏನು? துர்க்குணம், ದುರ್ಗುಣ, பொல்லாப்பு, ದುಷ್ಟತ್ವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அந்த இயேசுவின் ரத்தம் ಆದರೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ நம் மீது தெளிக்கப்படும் பொழுது ನಮ್ಮ ಮೇಲೆ ಅದು எது மாறிவிடுகிறது? ಯಾವುದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ? எல்லாருக்கும் தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்குள்ள துர்க்குணம் இருக்கு? ಯಾರಲ್ಲಿ ದುರ್ಮಾರ್ಗತ್ವ ಇದೆ? யாருக்குள்ள பொல்லாப்பு இருக்கு? ಯಾರಲ್ಲಿ ದುಷ್ಟತ್ವವು ಇದೆ? ஆனா இந்த ரத்தம் ಈ ರಕ್ತ தெளிக்கப்படும் என்றால், ಅದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த துர்க்குணம், ಆ இந்த ದುರ್ಮಾರ್ಗತ್ವ, பொல்லாப்பு, ಆ ದುಷ್ಟತ್ವ, செத்த கிரியைகளுக்கு நம்மை நீங்களாக்கி ಆ ನಿರ್ಜೀವ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು நம்ம என்ன செய்து விடும்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ? சுத்திகரித்து விடும். ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நாட்டுக்கிடாவின் ரத்தம், ಹೋತಗಳ ರಕ್ತ, காளையின் ரத்தம் ಹೋರಿಯ ರಕ್ತ சுத்திகரிக்கப்படும் பொழுது ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವಾಗ நம்முடைய மனசாட்சியையே அது சுத்திகரிக்கும் அப்படின்னு சொன்னா, ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೇ ಅದನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. இயேசுவின் ரத்தம், ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்முடைய செத்த கிரியைகள், ನಮ್ಮ ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳು, புளிப்புள்ள கிரியைகளாகிய ಹುಳಿಯಿಲ್ಲ ಹುಳಿ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ பொல்லாப்பை ಅದು நீக்குவது ದುರ್ಮಾರ್ಗತ್ವವನ್ನು எவ்வளவு ನೀಗಿಸುವುದು நிச்சயம் ಎಷ್ಟು அருமையானவர்களே. ನಿಶ್ಚಯ ಪ್ರಿಯರಾದವರೇ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೇಳಿರಿ, ஆம், ಹೌದು, இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತವೇ என் துர்க்குணத்தையும், ನನ್ನ ದುರ್ಮಾರ್ಗತ್ವವನ್ನು, என் பொல்லாப்பையும், ನನ್ನ ದುಷ್ಟತ್ವವನ್ನು, என் பழைய புளித்த குணங்களையும் ನನ್ನ ಹಳೆ ಹುಳಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ அது சுத்திகரித்து ಗುಣಗಳನ್ನು விடும். ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತದ್ದು. ஆம், ಹೌದು, இயேசுவின் ரத்தத்தினால் ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕ நான் ನಾನು நீதிமானாக்கப்படுகிறேன். ನೀತಿವಂತನೆಂದೆಣಿಸಲ್ಪಡುವೆ. நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ನಾನು ನೀತಿವಂತನೆಂದೆಣಿಸಲ್ಪಡುವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகையால் நீங்கள் ಆದುದರಿಂದ ನೀವು புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு, ಹುಳಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ, ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ನಾವೆಲ್ಲರೂ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? புளிப்பே இருக்க கூடாது. ಹುಳಿ ಇರಲೇಬಾರದು, புளிப்பில்லாதவர்களா இருக்கணும். ಹುಳಿ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು. அதுதான் நீதிமான். ಅದು ನೀತಿವಂತರು. அதுக்கு ஒரே வழி. ಅದಕ್ಕೆ ಒಂದೇ ಮಾರ್ಗ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு ನೀವು ಹೊಸದಾಗಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ಹಳೆಯ ಹುಳಿಯಾದವುಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ, ஏனெனில் ಏಕೆಂದರೆ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து ನಮ್ಮ ಪಸ್ಕದ ಯಜ್ಞದ ಕ್ರಿಸ್ತನು நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದ್ದು ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனி என்ன இல்ல? ಇನ್ನು ಏನು ಇಲ್ಲ? பஸ்கா இல்ல. ಪಸ್ಕ ಇಲ್ಲ. இன்றைக்கும் சிலர் பஸ்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ಇದು ನಾವು ಕೆಲವರು ಪಸ್ಕ ಆಚರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த ஒரே தரம் ಆ ಒಂದೇ ಸಾರಿ அந்த பஸ்கா என்ன செய்யப்பட்டது? ಪಸ್ಕ ಏನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಾಯಿತು? அழிக்கப்பட்டு விட்டது. ಅದು ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பஸ்கா ஆடு எப்படி இருக்கணும் தெரியுமா? ಆ ಪಸ್ಕ ಕುರಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? பழுதற்ற ஒரு ஆடாக இருக்க வேண்டும். ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ದೋಷ ஆகவேதான் ಇಲ್ಲದಾಗಿರಬೇಕು. ಆದ ಕಾರಣವೇ அப்போஸ்தலனாகிய பேதுரு ಅಪೊಸ್ತಲನಾದ 1 ಪೇತ್ರನು பேதுரு 1:19 அருமையானவர்களே, 1 ಪೇತ್ರನು 1:19 1 பேதுரு 1 ಪೇತ್ರನು 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ குற்றமில்லாத ಅಲ್ಲಿ மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ಪೂರ್ಣಾಂಗವಾದ ನಿಷ್ಕಳಂಕ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಯಜ್ಞದ ಕುರಿಯು
விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, ಕ್ರಿಸ್ತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದಲೇ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பஸ்கா ஆடு ಈ ಪಸ್ಕ ಕುರಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எப்படி இருக்க வேண்டும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? அது ஒரு பழுதற்றதாக இருக்க ಅದು வேண்டும். ಪೂರ್ಣಾಂಗವಾದದ್ದಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அதே போல ಅದೇ ರೀತಿ இயேசுவும் ಯೇಸುವು ஒரு பழுதற்ற ஆடு. ಒಂದು ಪೂರ್ಣಾಂಗವಾದ ನಿಷ್ಕಳಂಕ ಕುರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ என்னில் ತಿಳಿಸುತ್ತದೆ, பாவம் உண்டென்று ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಎಂದು உங்களில் யார் சொல்லக்கூடும்? ನಿಮ್ಮಿಂದ ಯಾರಿಂದ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நீங்கள் வெள்ளியினாலும் ನೀವು ಬೆಳ್ಳಿಯಿಂದಾಗಲಿ பொன்னினாலும் மீட்கப்படாமல் ಚಿನ್ನದಿಂದಲೂ ವಿಮೋಚಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತವೇ பொன்னை விட ಚಿನ್ನಕ್ಕಿಂತಲೂ வெள்ளியை விட ಬೆಳ್ಳಿಗಿಂತಲೂ விலையேற பெற்றது. ಅಮೂಲ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன இல்ல? ಯೇಸುವಿನ ರಕ್ತಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, விலையே இல்ல. ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ ತೆರಲು வேதம் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அது பொன்னை விட ಅದು ಚಿನ್ನಕ್ಕಿಂತಲೂ வெள்ளியை விட ಬೆಳ್ಳಿಗಿಂತಲೂ விலையேற பெற்றது. ಅತಿ ಅಮೂಲ್ಯಕರವಾದದ್ದು. இந்த பூமியிலே ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ மாசற்ற ரத்தம் ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತ இயேசுவின் ரத்தம் தான். ಯೇಸುವಿನ ರಕ್ತವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பஸ்கா ஆட்டின் மேன்மை என்ன? அருமையானவர்களே, ಪಸ್ಕ ಕುರಿಯ அந்த ಶ್ರೇಷ್ಠತೆ ಏನು? பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும். ಆ ಪಸ್ಕ ಕುರಿ ಕೊಯ್ಯಲ್ಪಡಬೇಕು. ரத்தம் ಆ ರಕ್ತ எங்கே பூசப்பட வேண்டும்? ಎಲ್ಲಿ ಹಚ್ಚಲ್ಪಡಬೇಕು? வீட்டின் நிலைக்கால்களில், ಮನೆಯ ಬಾಗಿಲ ಮೇಲೆ, சட்டங்களில் ಅಲ್ಲಿ அது என்ன ಬಾಗಿಲಲ್ಲಿ செய்யப்பட வேண்டும்? ಏನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು? தெளிக்கப்பட வேண்டும். ಅದು அப்படி ಚೆಲ್ಲಲ್ಪಡಬೇಕು. தெளிக்கப்படும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ மேன்மை ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡುವಾಗ என்ன? அருமையானவர்களே, ಶ್ರೇಷ್ಠತೆ ಏನು அந்த ಪ್ರಿಯಾದವರೇ? வீட்டுக்குள்ள ಆ ಮನೆಯಲ್ಲಿ சாவு இல்லை. ಸಾವು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கார தூதன் ಸಂಹಾರ ದೂತನು அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய ಆ முடியாது? ಮನೆಯೊಳಗೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? நுழைய முடியாது. ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ அந்த ಜನರನ್ನು கடைசி வாதையிலிருந்து ಆ ಕಡೆಯ ಬಾಧೆಯಿಂದ காப்பதற்காக ಕಾಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆடு ಆ ದಿನ ಒಂದು ಪಸ್ಕ அடிக்கப்பட்டது, ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿತು, ரத்தம் பூசப்பட்டது. ರಕ್ತವು அதே ಹಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. போல அருமையானவர்கள், ಅದೇ ಪ್ರಕಾರ ಪ್ರಿಯಾದವರೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, சீக்கிரமாக ಶೀಘ್ರವಾಗಿ இந்த பூமியிலே, ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு ದೇವರ ಉಯ್ಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ அநேக ಮೊದಲು வாதைகளுக்குள்ளாய் இந்த உலகம் செல்ல போகிறது. ಅನೇಕ ಬಾಧೆಗಳ ಒಳಗಡೆ ಈ ಪ್ರಪಂಚ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. அந்த வாதை நம்மை தொடாமல் இருப்பது ಆ ಬಾಧೆ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟದ ಹಾಗೆ ஒன்றே ஒன்றுதான், ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರವೇ, இயேசுவின் ரத்தம். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ரத்தம் ಆ ರಕ್ತ யார் மீது பூசப்படுகிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ಹಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೋ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எந்த வாதையும் நம்ம என்ன செய்ய ಯಾವ முடியாது, ರೀತಿಯಾದ ಬಾಧೆಯನ್ನು தொட முடியாது. ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ தெளிக்கப்படாதவர்கள் ಚೆಲ್ಲಲ್ಪಡದೇ யாராவது இந்த இடத்துல இருப்பீங்க, ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ எல்லாரும் சொல்லணும், ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಬೇಕು. மாசற்ற ನಿಷ್ಕಳಂಕ தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ದೇವ ಕುರಿಮರಿಯ என் ರಕ್ತ மீது என்று தெளிக்கப்பட வேண்டும். ಈ ದಿನ ನನ್ನಲ್ಲಿ ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெளிக்கப்படும் என்றால் ಅದು ನಮ್ಮ ಮೇಲೆ நீங்கள் ಸುರಿಯಲ್ಪಡುವುದಾದರೆ நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள், ನೀವು நீங்கள் ನೀತಿವಂತರಾಗಿರುವಿರಿ. புளித்தவர்கள் அல்ல, ನೀವು ಉಳಿಯಾದವರಲ್ಲ, புதிதாய் பிசைந்தவர்கள். ಹೊಸದಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾರಣ நமக்காக, ನಮಗಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஒரு பஸ்கா ஆடு என்ன செய்யப்பட்டது? ಪಸ್ಕ ಕುರಿ ಏನು அடிக்கப்பட்டு விட்டது, ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಾಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சகரியாவின் புஸ்தகம் ಸಕರಿಯ ಪುಸ್ತಕ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, சகரியா ಜಕರಿಯ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம், ಅದು 11ನೇ ವಾಕ್ಯ. உனக்கு நான் செய்வதென்னவென்றால், ನಿನಗೆ ನಾನು ಮಾಡುವುದೇನೆಂದರೆ, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் நான் இரத்தத்தினாலே உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்பிக்கையுடைய சிறைகளே, ನಂಬಿಕೆ ಇರತಕ್ಕಂತ ಸರಿಯವರೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. புது உடன்படிக்கையின் இரத்தம் ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ என்னை சுத்திகரிக்கும், ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ, என்னை மீட்கும். ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸುತ್ತದೆ. நான் பொன் வெள்ளியினால் அல்ல, ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿಯಿಂದ ಅಲ್ಲ, மாசற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே ನಿಷ್ಕಳಂಕವಾದ ಯೇಸುವಿನ நான் ರಕ್ತದ மீட்கப்படுகிறேன். ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ವಿಮೋಚಿಸಲ್ಪಡುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, நோவா ನೋಹ அந்த இரத்தத்தை சிந்தும்
செல்லும் பொழுது ಆ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲುವಾಗ அதோடு சாபம் என்ன செய்தது? ಅದರೊಂದಿಗೆ ಶಾಪ ಏನಾಯ್ತು? தொலைந்தது. ನೀಗಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? ಅವರನ್ನು ಕರ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? ஆசீர்வதித்தார். ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆபிரகாமನು ஈசாக்கை பலியிடும்படி போகிறார். ಈಸಾಕನನ್ನು ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஈசாக்கு தான் பலியிடப்பட வேண்டும். ಅಲ್ಲಿ ಈಸಾಕನ ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು. ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? ಆದರೆ ಕುರಿಮರಿ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು? ரத்தம் சிந்தப்பட்டது. ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம தான் பலியிடப்பட வேண்டும். ನಾವು ಯಜ್ಞವಾಗಿ ಹೋಗಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நமக்காக ಆದರೆ ನಮಗೋಸ್ಕರ இயேசு பலியிடப்பட்டார். ಯೇಸು ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವಾಗಿ யெகோவா ஈரே. ಯೆಹೋವಾ ಈರೇ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ನೋಡಲ್ಪಡುತ್ತದೆ. காரண அருமையானவர்களே, ಕಾರಣ ಪ್ರಿಯಾದವರೇ, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள், ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಂಗತಿ, பஸ்கா பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற காரியங்கள், ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟ ಸಂಗತಿ எல்லாம் புதிய ஏற்பாட்டிற்கு ಎಲ್ಲ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ நிழலாக இருக்கு. ಅದು ಒಂದು ನೆರಳಾಗಿವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய ஏற்பாட்டிலே ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு நிழல். ಪಸ್ಕಾ ಯಜ್ಞ ಕುರಿ ಒಂದು ನೆರಳು. புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ நிஜம் அருமையானவர்கள். ಅದು ನಿಜ ಪ್ರಿಯರಾದವರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இரத்தத்தை சிந்தினார். ಆ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದರು. இந்த கிருபையின் கூட்டத்திலே ಯಾಕೆ ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ தம்முடைய இரத்தத்தினால் ತಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ நாம் எல்லாரையும் அவர் நீதிமான்களாக்க ನಮ್ಮ விரும்புகிறார். ಎಲ್ಲರನ್ನು ಆತನ ನೀತಿವಂತರಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே உனக்கு நான் செய்வதென்னவென்றால், ಆದ ಕಾರಣ ನಿನಗೆ ನಾನು ಮಾಡುವುದೇನೆಂದರೆ, தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை ನೀರಿಲ್ಲದ ಬಾವಿಯೊಳಗಿಂದ ಇರತಕ್ಕಂತ ನಿನ್ನವರನ್ನು நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ನಾನು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡ ಸುರಿಸಿದ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು தண்ணி இல்லாத குழியில கிடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ನೀರಿಲ್ಲದಂತಹ ಬಾವಿಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥವರು ಹೇಗಿರುವರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்டவர்களை ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರನ್ನು மீட்கிறது தான் ವಿಮೋಚಿಸುವುದೇ இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம். ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ. எவ்வளவு விலையேற பெற்றது, ಅದು ಅಮೂಲ್ಯವಾದ, எவ்வளவு மகிமையானது. ಅದು ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಭಾವವುಳ್ಳದು. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ನಿರೀಕ್ಷೆ ಭರವಸೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த குழியில கிடந்தாலும் சரி, ಯಾವ ಬಾವಿಯಲ್ಲಿದ್ದರೂ எந்த ಸರಿ, பாவ சாப குழியில் கிடந்தாலும் ಯಾವ சரி, ಪಾಪ ಶಾಪವೆಂಬ ಬಾವಿಯಲ್ಲಿದ್ದರೂ வேதம் ಸರಿ, சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, நம்பிக்கையுடைய சிறைகளே, இந்த ಸುನಿರೀಕ್ಷೆ புது ಉಂಟಾದ உடன்படிக்கையின் ரத்தத்தின் மீது ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತದ ಮೇಲೆ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ನನಗೆ ನಿರೀಕ್ಷೆ ಇದೆಯಾ? நம்பிக்கையுடைய சிறைகளே, ಸುನಿರೀಕ್ಷೆ ಉಂಟಾದ ಸೆರೆಯವರೇ, அரணுக்கு திரும்புங்க. ನಿಮ್ಮ ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗಿರಿ. ಆಬ್ರಹಾಮನು அந்த ஆட்டை பலியிட்டார். ಆ ಕುರಿಯನ್ನು ಬಲಿ அதுல ಸಲ್ಲಿಸಿದ. யார் பலியிடப்பட வேண்டும்? ಅಲ್ಲಿ ಯಾರು ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕಿತ್ತು? ಈಸಾಕನನ್ನು. ஆனா அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. ಕರ್ತನು அதற்கு அடுத்து தான் ஆபிரகாமோடு அங்க என்ன? ಅದರ ನಂತರ ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಏನು? உடன்படிக்கை. ಒಂದು ಒಪ್ಪಂದ. ஆபிரகாமோடு ಒಂದು ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ வாக்குத்தத்தம், ವಾಗ್ದಾನ. உன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮಗನೆಂದು ನೋಡದೆ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದ ಕಾರಣ ஆசீர்வதிக்கவே ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது ರಕ್ತ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಾಗ அங்கே என்ன உண்டாகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? The promise of God. ದೇವರ ಆಜ್ಞೆ, மீட்பு மாத்திரமல்ல, ವಿಮೋಚನೆ ಮಾತ್ರವಲ್ಲ. அங்க வாசிக்கிறோம், ಅಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, நம்பிக்கையுடைய சிறைகளே, ನಿರೀಕ್ಷೆಯುಳ್ಳಂತಹ ಸೆರೆಯವರೇ, என்ன செய்யுங்க? ನಿಮ್ಮ ದುರ್ಗಕ್ಕೆ ಏನಾಗಿರಿ? எதை கொடுப்பேன்? ಹಿಂತಿರುಗಿರಿ. ரெட்டிப்பான நன்மை. ನಿಮಗೆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು, நாளைக்கு அல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. when? ಯಾವಾಗ? எப்பொழுது? ಯಾವಾಗ? வாயில சொல்லுங்க பார்க்கலாம். ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. டுடே. ಈ ದಿನವೇ. டுடே. ಈ ದಿನವೇ. ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு நினைக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾರೆ ನೆನೆಸಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ಕರ್ತನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன தருவார் என்று வந்திருக்கிறேன் அன்பு தேவரே. ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರೋ? உனக்கு ரெட்டிப்பான நன்மைகள். ನನಗೆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. ரெட்டிப்பான நன்மைகள். ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் ಆದರೆ யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஒருவேளை நீ சிறையாக இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಸೆರೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனா நீ எந்த சிறையா மாறணும்? ಯಾವ ಸೆರೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು? நம்பிக்கை. ನಿರೀಕ್ಷೆ. சிறை உனக்கு மீட்கப்படும். ಆ ಸೆರೆಯಿಂದ ನೀನು இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. எந்த காரியம் ಯಾವ ಸಂಗತಿ உன்னை சிறையாய் ஆக்கி வைத்திருக்கு? ಯಾವುದು ಸೆರೆಯಾಗಿ ಒಳಪಡಿಸಿತೋ, அடிமைப்படுத்தி வைத்திருக்கு, ಅದನ್ನು ಗುಲಾಮಗಿರಿಗೆ ಒಳಪಡಿಸಿತೋ, ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கங்களா? ಒಂದು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸ ಚಟಗಳು, லக்ரி வஸ்துக்களை உபயோகப்படுத்துகிற பழக்கங்களா? ಬೋಧಕ ವಸ್ತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಅಭ್ಯಾಸವೋ, புளிப்புள்ள மாவா? ಹುಳಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಂಧವ கிரியைகளா? ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳ? ஏசப்பாட்ட சொல்லுங்க. ಏಸಪ್ಪನಲ್ಲಿ ಹೇಳಿ, நான் விடணும்னு நினைக்கிறேன்ப்பா,
நான் விடணும்னு நினைக்கிறேன், ನಾನು ಬಿಡಬೇಕೆಂಬುದು ಅನ್ನಿಸುತ್ತೇನೆ, என்னால் விட முடியவில்லை. ಬಿಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. பொல்லாத சிந்தனைகள், ದುಷ್ಟತ್ವವಾದ ಯೋಚನೆ, செத்த கிரியைகள். ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು சிறையிருப்பை மாற்ற ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. விரும்புகிறார். ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು அதற்கு தான் ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் இந்த கூட்டத்திற்கு உன்னை அழைத்து ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಕರ್ತನು ಈ ಕೂಟಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் நீ நம்பிக்கை, ಆದರೆ ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆ, நம்பிக்கை, ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆ, நம்பிக்கையுடைய சிறைகளை ನಿರೀಕ್ಷೆಯುಳ್ಳ ಸೆರೆಯವರೇ அரணுக்கு திரும்புங்கள். ನಿಮ್ಮ ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ, அரணுக்கு திரும்புங்கள். ನಿಮ್ಮ ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ. நாளைக்கல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲ, இன்றைக்கே ಈ உங்களுக்கு ಕ್ಷಣವೇ எங்களுக்கு இன்றைக்கே உங்களுக்கு தருவேன். ಈ ದಿನವೇ ನಿಮಗೆ ಕೊಡುವೆ. நம்பிக்கை என்ன? ಆ ನಿರೀಕ್ಷೆ ಏನು? உடன்படிக்கையின் ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ, ஆட்டுக்கடா, ಯಜ್ಞ, காளை, அவைகளுடைய இரத்தம், ಹೋರಿ ಹೋತಗಳ ರಕ್ತ, அவைகளுடைய சாம்பல் ಅದು ಬೂದಿ தெளிக்கப்படும் என்றால் ಅದು செத்த ಚಲಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ, கிரியைகளையும் ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳನ್ನು, சாட்சியையும் சுத்திகரிக்கும் என்றால் ಮನಸಾಕ್ಷಿಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಾದರೆ பஸ்கா ஆடு, ಪಸ್ಕ ಕುರಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, மாசற்ற ஒரு ஆடு. ನಿಷ್ಕಳಂಕವಾದ. ஆகவேதான் யூதாஸ் சொன்னார், ಆದ ಕಾರಣ ಯೂದಾಸ್ ಹೇಳಿದ, குற்றமில்லாத இரத்தம், ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತ, குற்றமில்லாத இரத்தம் ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತ நான் காட்டி கொடுத்து விட்டேனே. ನಾನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟೆನಲ್ಲ. வாய்களை திறந்து சொல்லு, ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ, குற்றமில்லாத இரத்தம் ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತ எனக்காக சிந்தப்பட்ட ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. ஈசாக்கு தான் இருக்க வேண்டும் அந்த இடத்துல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಸಾಕನಿರಬೇಕಿತ್ತು. ஆனால் there was the lamb of God. ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಕುರಿಯನ್ನಲ್ಲಿ அங்கே ஒரு ஆடு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் பாவம் செய்தால் ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದೆವು, நாம தான் அடிக்கப்பட வேண்டும். ನಾವು ಕೊಯ್ಯಲ್ಪಡಬೇಕು. ஆனா நீ இருக்கிற இடத்துல ಆದ್ರೆ ನೀನಿರಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ மாசற்ற ஆட்டுக்குட்டி ಪೂರ್ಣಾಂಗವಾದ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சிலுவையில் தொங்கினது. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಿದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் நோக்கி ಆ பார்ப்போம். ಕುರಿಮರಿಯನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣವೇ? எவ்வளவு பாவம் செய்தேன், ಎಷ್ಟೊಂದು ಪಾಪ ಮಾಡಿದೆ, எவ்வளவு மீறுதல், ಎಷ್ಟೊಂದು எவ்வளவு அக்கிரமங்கள், ಎಷ್ಟೊಂದು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நான் இருக்கிற இடத்துல ನಾನು ಇರಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீங்க அடிக்கப்பட்டீங்க. ನೀವು ಅಲ್ಲಿ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ರಕ್ತ ಚೆಲ್ಲಲ್ಪಡದೆ, பாவ மன்னிப்பு இல்லை ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ, இந்த பிரமாணத்தை ಆ நிறைவேற்றுவதற்கு ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ என் தகப்பனே ನಮ್ಮ ತಂದೆಯೇ எனக்காக ನನಗೋಸ್ಕರ உம்முடைய இரத்தத்தை ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು மாசற்ற ஆட்டுக்குட்டியே ನಿಷ್ಕಳಂಕವಾಗಿರತಕ್ಕಂತ நீ ಕುರಿಮರಿಯೇ சிந்தினீரே. ನೀನು ಚೆಲ್ಲಿದೆಯೇ. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உம்முடைய இரத்தத்தினால், ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ, உம்முடைய இரத்தத்தினால் ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம் ನಮ್ಮನ್ನು என்று. ನೀತಿವಂತರಾಗಿ என் அன்பு ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எபேசியர் 2:13 வாசிக்கிறது போல, ಎಫೆಸಿಯರ್ 2:13 ಓದುವ ಹಾಗೆ, எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸಿಯರಿಗೆ ಬರೆದ 2வது ಪತ್ರಿಕೆ அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, அருமையானவர்களே, 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವ ಪ್ರಕಾರವಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இன்னாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் ಮೊದಲು ದೂರವಾಗಿದ್ದಂತ ನೀವು இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், ಈಗ ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವಿನಲ್ಲಿ, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ நீங்க சமீபமானீர்கள். ನೀವು ಸಮೀಪಸ್ಥರಾಗಿದ್ದೀರಿ. ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அருமையானவர்களே. ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಪ್ರಿಯನಾದವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இரத்தத்தினால் ರಕ್ತದ ಮೂಲಕ மீட்கப்பட்டவர்கள், ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರು, இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. முன்னே அவர்கள் தூரமா இருந்தாங்க, ಮೊದಲು ಅವರು ದೂರವಾಗಿದ್ದರು, இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ಈಗ ಹೇಗಾದರು சமீபமாயிட்டாங்க. ಆತನಿಗೆ ಸಮೀಪಸ್ಥರಾದರು. சமீபமானது மாத்திரமல்ல, ಸಮೀಪವಾದದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அந்த அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி முடிக்கிறார் ಆ என்றால், ಅಧ್ಯಾಯವನ್ನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ ಹೇಗೆ ಮುಗಿಸುತ್ತಾರೆ? தூரமாயிருந்த நீங்கள், ದೂರವಾಗಿರತಕ್ಕಂತ ನೀವು, அவர் மேல் ಅವರ ಮೇಲೆ நீங்களும் ನೀವು ஆவியினாலே ಆತ್ಮದಲ್ಲಿ தேவனுடைய வாசஸ்தலமாக ದೇವರ ವಾಸಸ್ಥಳವಾಗಿ கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ யார் ಇದ್ದೀರಿ. இரத்தத்தினால் ರಕ್ತದ ಮೂಲಕ நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ನೀತಿವಂತರಾಗಿ இயேசுவின் ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡುತ್ತಾರೋ, இரத்தத்தினால் ಯೇಸುವಿನ ರಕ್ತದ யார் ಮೂಲಕ நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ಯಾರು ನೀತಿವಂತರೆಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೋ அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾರೆ? என்ன செய்யப்படுவார்கள்? ಏನು ಮಾಡಲ್ಪಡುವರು? கூட்டி கட்டப்படுவார்கள். ಸಂಗಡ ಸೇರಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமான்கள் தனியா இருக்க மாட்டாங்க. ನೀತಿವಂತರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தனியா இருக்க மாட்டாங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಂತವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ கூட்டி கட்டப்பட்டு ಅದು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ಯಾರಾ ಇರ್ಪಾಂಗ? ಯಾರಾಗಿರುವರು?
மாளிகையா இருப்பாங்க. ಅವರು ಮಾಳಿಗೆಯಾಗಿರುವರು. இது ஒரு மாளிகை. ನೀವು ನಿವಾಸ ಸ್ಥಾನ. கர்த்தர் இதை கூட்டி கட்டி கொண்டு வருகிறார். ಕರ್ತನು ಇದನ್ನು ಸೇರಿ அவருடைய மாளிகை. ನೀನು ಅವರ ಮಾಳಿಗೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கண்ணீரோடு நீங்க கேளுங்க. ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ನೀವು ಕೇಳಿರಿ. ஏசப்பா, ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் நானும் நீதிமானாக்கப்பட. ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದಲೇ ನಾನು உம்முடைய இரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ என் மீது தெளிக்கப்படணும். ನನ್ನ ಮೇಲೆ பல வருஷங்களாய் ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ பல காரியங்களில் சிறைப்பட்டிருக்கிறேன். ಅನೇಕ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ ಸೆರೆಯಾಗಿದ್ದೇನೆ. ಕರ್ತನು அவருடைய இரத்தத்தினால் ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ சிறையிருப்பை என்ன செய்வார்? ನಮ್ಮ ಸೆರೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சிறையிருப்பை என்ன செய்வார்? ನಮ್ಮ ಸೆರೆಗಳನ್ನು ಏನು ಮಾಡುವರು? நம்பிக்கையுடைய சிறைகளே, ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳಂತ ಸೆರೆಗೆ அரணுக்கு திரும்புங்கள். ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ನಿಮ್ಮ ಸೆರೆಯನ್ನೆಲ್ಲ நாளைக்கல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲ, டுடே, ಈ ದಿನವೇ. இந்த கடைசி ஜெப வேளையிலே ಕಡೆಯ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯದಲ್ಲಿ எல்லாரும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಿರಿ, ஏசப்பா, ஏசப்பா, உங்க இரத்தம் ನಮ್ಮ ರಕ್ತ தெளிக்கப்படாம நான் இந்த ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡದೆ கேம்பஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ನಾನು ಕ್ಯಾಂಪಸ್ ಬಿಟ್ಟು ಹೊರ உங்க ಹೋಗುವುದಿಲ್ಲ. இரத்தம் என் மேல தெளிக்கப்படும். ನಿಮ್ಮ ರಕ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க இரத்தம் என் மேல தெளிக்கப்படும். ನಿಮ್ಮ ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ உங்க ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. இரத்தம் என் மேல இப்போ ನಿಮ್ಮ தெளிக்கப்படும். ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இயேசுவின் இரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ உங்க மேல தெளிக்கப்பட ನನ್ನ போகிறது. ಮೇಲೆ ಈಗ ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡಲಿ. தெளிக்கப்பட போகிறது. ಅದು ಚೆಲ್ಲಲ್ಪಡಲಿ. எப்பொழுது தெளிக்கப்படும்? ಯಾವ ರೀತಿ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ நம்முடைய சிறையிருப்பை நாம் அறிக்கையிட்டார். ನಮ್ಮ ಸೆರೆಯನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ஆண்டவரே, ಮಾಡುವಾಗ இப்படி ஒரு சிறையிருப்பு எனக்கு இருக்கிறது. ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ இப்படி ಸೆರೆ ஒரு ಇದೆ. பாவம் எனக்கு இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪ ನನ್ನಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அறிக்கையிட்டார். ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ இயேசுவின் இரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ சகல பாவங்களை நீக்கி நம்மை ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ನೀಕಿ சுத்திகரிக்கும். ನನ್ನನ್ನು சகல ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. பாவங்களை நீக்கும். ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು சகல ನೀಗಿಸುತ್ತದೆ. பாவங்களை நீக்கும். ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು உங்களை ನೀಗಿಸುತ್ತದೆ. சுத்திகரித்து விடும். ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. நீதிமான்களாய் மாற்றி விடும். ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசுபாட்ட சொல்லுங்க. ಯೇಸಪ್ಪನಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாசற்ற இரத்தமேன்னு சொல்லுங்க. ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತವೇ நாம் ಎಂಬುದಾಗಿ முழங்கால் பணியிடுவோம். ಮೊಣಕಾಲೂರಿಕೊಂಡು மாசற்ற இரத்தமே, ನಿರ್ದೋಷ ನಿಷ್ಕಳಂಕವಾದ மாசற்ற ರಕ್ತವೇ, இரத்தமே, ಕಳಂಕವಿಲ್ಲದಂತ நான் ರಕ್ತವೇ. கொடியவன் தான் அப்பா, நான் கொடியவன் தான், ನಾನು ಕಠೋರದವನು, நான் பாவிதான், ನಾನು ಪಾಪಿ. ஆனாலும் ಆದರೂ நீ ரத்தம் சிந்தினே. ಈ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ மாசற்ற ரத்தம், ನಿಷ್ಕಳಂಕವಾದ ರಕ್ತ, மாசற்ற பரிசுத்த ரத்தம் ನಿಷ್ಕಳಂಕವಾದ என் மேல இன்னைக்கு ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತ தெளிக்கப்படட்டும். ನನ್ನ ಮೇಲೆ ಅದು என்னை ಸಿಂಪಡಿಸಲ್ಪಡಲಿ. நீதிமானாக்கட்டும். ನನ್ನ ನೀತಿವಂತರಾಗಿ எந்த ಮಾರ್ಪಡಿಸು. அளவு கண்ணீரோடு கேட்கிறீங்களோ, ಯಾವ ರೀತಿ ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ யார் ಕೇಳುತ್ತೀರೋ, இந்த நிமிஷத்துல யாரும் வெளியே போக வேண்டாம். ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಈ ಕ್ಷಣ ಹೊರ ஒரே ಹೋಗಬೇಡಿ. ஒரு நிமிஷம் ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ நீங்க இருக்கிற இடத்துல ಬಂದಿರುವ சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರು ದೊಡ್ಡವರು ಯಾರಾಗಿರು இயேசுவின் மாசற்ற ரத்தம் ಯೇಸುವಿನ ನಿಷ್ಕಳಂಕ என் மேல இப்ப ನನ್ನ தெளிக்கப்படட்டும். ಮೇಲೆ ಚೆಲ್ಲಲ್ಪಡಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறார். ಸೇವಕರು உம்முடைய ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. இரத்தத்தினால் தான் நாங்கள் ನಿಮ್ಮ நீதிமான்களாக்கப்படுகிறோம். ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು வேறு ನೀತಿವಂತರಾಗಿ எந்த கிரியைகளினால் அல்ல. ನಮ್ಮ ಯಾವ ரபு ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ஷதர பல பரபு ஷதர பியான் தூர பல பரபு ஷதர பியால பரபுஷா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இரத்தம் ನನ್ನ ರಕ್ತ உங்களை சுத்திகரிப்பதற்கு, ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ நீதிமான்களாக்கப்படுவதற்கு நீதிವಂತರನ್ನಾಗಿ இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். ಈ ದಿನ ಈ ಸಂದೇಶ என்னுடைய ಕೇಳಿರಿ. இரத்தத்தினால் ನನ್ನ ರಕ್ತದ நான் ಮೂಲಕ உங்களை நீதிமானாக்க ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நான் ನೀತಿವಂತರಾಗಿ சித்தமுள்ள ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. தேவனாக ನಾನು இருக்கிறேன். ಚಿತ್ತವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரை கூட விட வேண்டாம் ஆண்டவரே. ಒಬ್ಬರನ್ನಾದರೂ ஒருவரை கூட விட வேண்டாம். ಒಬ್ಬರನ್ನಾದರೂ ஒருவரை கூட நீதி விட வேண்டாம். உம்முடைய இரத்தத்தினால் ನನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕ உம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாக்கும். ಮಕ್ಕಳನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ இயேசுவின் ಮಾರ್ಪಡಿಸು. நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உம்முடைய ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ இந்த கேம்பஸ்க்குள்ள நிற்கிற, ಈ ಕ್ಯಾಂಪಸ್ ಅಲ್ಲಿ இந்த கேம்பஸ்ல இருக்கிற ಈ ಕ್ಯಾಂಪಸ್ ಅಲ್ಲಿ தூர இடங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ கேட்டுக்கொண்டிருக்கிற ಕೇಳುವಂತಹ யாராக இருந்தாலும் ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ அவர்கள் மீது ಅವರ ಮೇಲೆ இரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ தெளிக்கப்படட்டும். ಈಗ ಚೆಲ್ಲಲ್ಪಡಲಿ. நீதிமான்களாக்கப்படட்டும். ನೀತಿವಂತರನ್ನು ಎಣಿಸಲ್ಪಡಲಿ. சிறைகள் மாறட்டும். ಎಲ್ಲ சத்த கிரியைகள் மாறட்டும். ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾರ್ಪಡಲಿ. புளிப்புள்ள நிலைகள் மாறட்டும். ಹುಳಿಯುಳ್ಳವುಗಳು ಮಾರ್ಪಡಲಿ. நீதிமான்களாக்கும். ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ அநேகரை கழுவுகிறதை உணர்வு. ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯತಕ್ಕ கழுவட்டும், கழுவட்டும். ನಮ್ಮ ಸುರಿಯ அநேக வாலிபர்களை கழுவட்டும், ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಲಿ. சிறு பிள்ளைகளை கழுவட்டும், பெரியவர்களை கழுவட்டும், ஏன் ஊழியர்களையும் மூப்பர்களையும் கழுவட்டும். ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಹಿರಿಯರನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ஹல்லேலூயா.
நீதிமான்களாக்கட்டும். ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ஜெபத்தை கேட்டதற்காக ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய சபையிலே ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿನಿತ್ಯ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கப்படுகிறது. ಒಂದು ಸಂಗತಿಗೋಸ್ಕರ இன்றைக்கு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಈ ದಿನ நம்முடைய சபையில் உள்ள ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರತಕ್ಕಂಥ வாலிபர்களுக்காக, ಯೌವನಸ್ಥರಿಗಾಗಿ, வாலிபர் ஊழியத்திற்காக, ಯೌವನಸ್ಥ ಸೇವೆಗಾಗಿ இன்னைக்கு பிசாசானவன் ಈ ದಿನ ಸೈತಾನ வாலிப பிள்ளைகளை தான் கண்ணி வைக்கிறார். ಯೌವನಸ್ಥರ ಮಕ್ಕಳಿಗೆ ಉರುಳನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. ஆகவே ಆದ ಕಾರಣ வாலிபர் ஊழியத்தில் உள்ளவங்களும் இன்னைக்கு வாங்க, ಯೌವನಸ್ಥರ ಸೇವೆಯಲ್ಲಿರತಕ್ಕಂಥವರು, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களும் ஓடி வாங்க. ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಬಹಳ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ನಾವು ஓடி வாருங்கள், ಓಡಿ ಬನ್ನಿ, நான் அந்த ஊழியத்தை செய்கிறப்பா, ಸೇವೆಯನ್ನು இந்த ಮಾಡುತ್ತೇನಪ್ಪ, வருஷத்தில் நான் வல்லமையா செய்யணும், ಈ ಬರುವ ವರ್ಷ ஓடி வாருங்கள், ಮಾಡಬೇಕು, ಓಡಿ ಬನ್ನಿರಿ. நம்முடைய வாலிப பிள்ளைகளை ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳನ್ನು உலகம் மாமிசம் பிசாசு தொடவே கூடாது. ಲೌಕಿಕ ಶಾರೀರಿಕ ಭಾವ ಸೈತಾನ வாலவயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளாக இருக்கிறார். ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். ಅವರು ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. வாருங்கள் ஜெபிப்போம், ಬನ್ನಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯವನ್ನು அதற்கு எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ಬಂದಿರತಕ್ಕ ಎಲ್ಲರೂ ಶುಭ இயேசுவின் ಹಾರೈಸುತ್ತೇನೆ. இரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ உங்களை கழுவி சுத்திகரித்து ತೊಳೆದು நீதிமான்களாக்கினது. ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನೀತಿವಂತರಾಗಿ விசுவாசிக்கிறேன். ಮಾರ್ಪಡಿಸಿ. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. நீங்களும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ನೀವು ஆண்டவரே. ಹೇಳಿ, ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ದೇವರೇ. சத்தமாய் சொல்லுவோம், ಸರ್ವತ್ತಿ ಹೇಳಿ, உம்முடைய மாசற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ನಿಷ್ಕಳಂಕ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு போகும்போதே சொல்லுங்க, இப்படி இரத்தத்தினால் என்னை நீதிமானாக்கும். ஹவுஸ் விசிட்டிங் டிஸ்பிளே போடப்பட்டிருக்கிறது. பி குரூப் லோயர் கமகுண்டலி, எஃப் குரூப் விஜயநகர், கோரிப்பாளையம், மாகடி ரோட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளைக்கு 15ஆம் தேதி சண்டே இருக்கிறபடினா வியாபாரம் செய்கிறவர்களுக்கான இந்த விசேஷித்த கூடுகை 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.